உன்னை காண வேணும் சேர வேணும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல். பாதிக்கப்பட்ட நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறத ஒரு பாராட்டுற விதமாகவும் அச்சு வெள்ளம் பேச்சில் ஆளை தூக்குறேன் கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிற துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வெட்டி இழுக்குது மாமன் பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2 உதவிகளை வந்து வழங்க போகிறோம். அதைத்தான் யார் யாருடைய உதவி, என்னென்ன உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து விவரமாக வந்து பார்த்துருவோம். முதல் கட்டி யார் யாருடைய உதவிகளை வந்து வழங்க போகிறோம்ன்ற விடயத்தை பார்த்துட்டு அடுத்த விடயத்தை வந்து பார்ப்போம். 50வது திருமண நாள் இராஜசிங்கம் கோகிலம் 14/6/2024 இன்றைய தினம் கோகிலம் இராஜசிங்கம் கோகிலம் என்று சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு வந்து திருமண நாள். அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய மகள் சுதா என்று சொல்லக்கூடியவா என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி இருக்கிறாங்க. எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்குகிற உறவுகள் நேரடியாக எங்களை வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார். நேரடியாக உதவியை வந்து என்னுடைய கையில் வந்து தந்துட்டு போயிருந்தார். வேறு உறவுகளுக்கு வழங்குறதுக்கான உதவிகளையும் வந்து தந்துட்டு போயிருந்தார். அப்போ அவாட சுதா என்று சொல்லக்கூடிய மகள் வந்து தங்களுடைய அப்பா அம்மா இராஜசிங்கம் கோகிலம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அப்பா அம்மாட அந்த நிகழ்வை சிறப்பிக்கிற விதமாக தந்த உதவியையும் 1 லட்சம் ரூபா பெறுமதியான உதவியை வந்து தந்துச்சுன்னா, அதே மாதிரி பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடியவா கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு உதவியை வந்து தந்திருந்தா. சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கனடா மொன்றியல்ல இருந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா என்னூடாக நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு. அவருடைய அம்மா சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா வந்து 12ஆம் மாதம் போன 12ஆம் மாதம் இறந்திருந்தா. அவள் இறந்த அந்த ஒவ்வொரு மாதத்திலையுமே அவையோட குடும்ப உறுப்பினர்கள் 3 பேர் பரம் ரஞ்சித மலர், அதே மாதிரி அன்னலிங்கம் திலகம் மலர், அதே மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அவையோட சகோதரங்கள் அவளுடைய சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவாட பிள்ளைகள் கனடாவில் வந்து இருக்கணும். அவை இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஆள்மாறி 3 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். என்னூடாக வந்து ஒவ்வொரு மாதம் தங்களுடைய அம்மா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் அது வந்து ஒரு ஆசைப்பட்ட விடயம். அவள் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை தான் விரும்பினவா. இப்படி தாங்கள் செய்வதன் ஊடாக தங்களுடைய அம்மாட ஆத்மா சாந்தியரையும், அதுவும் சரியான முயற்சியுள்ள நல்ல முன்னேறி வரக்கூடிய குடும்பங்களுக்கு பார்த்து நீங்கள் தேவையுடைய குடும்பங்களை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த உதவியை வழங்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 6 மாத காலப்பகுதியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். 6ஆம் மாதத்துக்குரிய காசும் வந்து போட்டுட்டாங்க. அப்போ அதில் பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடிய உதவி வந்து 2 உதவிகளை வந்து வழங்கியிருந்தேன். அடுத்த உதவி இந்த உதவி அண்ணா நில்லுங்க வாரண்ணே. அடுத்த உதவி இந்த உதவியை வந்து வழங்க போகிறோம். ஏன் இந்த அண்ணையை வந்து நிற்க சொன்னான்னு சொன்னால் அண்ணன் வந்து நல்லா பாடக்கூடிய ஒரு அண்ணன். அப்போ அண்ணையை ஒருக்கா நிற்க சொல்லி இருக்குது. நில்லுங்க வாரன். அப்போ பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடிய உதவியையும், அதே மாதிரி 50வது திருமண நாள் இராஜசிங்கம் கோகிலம் என்று சொல்லக்கூடிய மகள் சுதா பிரான்ஸில் இருந்து இந்த உதவியை தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க என்னென்ன உதவிகளை வந்து வழங்குறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அண்ணா வந்து என்ன மாதிரி பாட மாட்டிங்களா அண்ணா? கால் வந்து புண்ணா போயிட்டுன்னு எடுத்துட்டீங்களா? எனக்கு வந்து முந்தி ஒரு காலத்தில் இவற்றை பாட்டு வந்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த பாட்டை வந்து இவரை வந்து யோசிக்கிறான், எங்கே ஆளை காணையிலேயே ஆளை ஒருக்கா பாட விட்டு எடுக்கணும்ட்டு. நல்ல ஒரு குரல். அண்ணா லைட்டாக குடித்தா தான் பாடுவார். ஆனால் இன்றைக்கு குடிக்கலை. நான் குடிக்காமல் பாடினா அப்படி இருக்கோன்ற ஒருக்கா பார்த்துருவோம். என்னென்ன ஒருக்கா பாட்டு ஒன்று பாடி விடுங்களேன். நல்ல பாட்டு ஒன்று உங்களோட குரலுக்கு நான் இதில் விளங்கும். நீங்கள் ஒருக்கா பாடுங்க, நான் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடித்ததென்ன நீ துள்ளி வரும் நடையில் உள்ளம் மெல்ல துடித்ததென்ன உன்னை காண வேணும் சேர வேணும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. உண்மையிலேயே இப்போ அன்னையில பாட்டை வந்து முழுமையாக வந்து பதிவு செய்யலாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்த இடத்துல அண்ணா போகிறார். அன்னைக்கண்டு ஒரு நாளைக்கு தனியாக வந்து அன்னையில ஒரு டீப்பும் கையில் கொடுத்து போட்டு அடித்து ஒரு கணக்கான பதமாகவும் இருக்கணும். என்னென்ன இருந்தால் அடித்து படிப்பாராக இருந்தால் அவற்ற குரல் அப்படி தான் வரும். உண்மையாகவே கேட்டு ஒரு கட்டத்தில் மெய் செல்லிச்சு. நான் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் அவர்கிட்ட பாடலை வந்து கேட்டிருக்கிறேன். இப்போ தான் நாளை வந்து சந்திக்க கிடைச்சிது. அப்போ நான் இவர்கிட்ட பதிவு எடுக்கணும் முடிச்சு வச்சேன்னா அப்போ இன்றைக்கு
ஒரு நார்மலான ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்கு. அப்போ நாங்கள் பொதி வழங்குறதுக்காக வந்தாங்க, பொதியை வழங்க போகிறேன். இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு வேலை விட்டு ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் தான் நிற்கிறேன்ப்பா. வீட்டில் தான் இருக்கிறீங்களா? சரி, சந்திப்போம். அடுத்த ஒரு கட்டம் எங்கே இருக்குது வீடு? இந்த இது 1 2 வீடு. சரியா, நான் வாரன், வீட்டை வாரன். ஒரு நாளைக்கு உங்களோட இசை கச்சேரி முழுமையாக வந்து பதிவு செய்ய போகிறேன். சரியா? அழகாக எனக்கு பாடி தரணும். பாடுவேண்ணா. சரியா? இப்போ இன்றைக்கு இப்போ பாடினது அவர் சைக்கிளில் வந்தவர், களைச்சி போய் வந்தவர். இன்னொரு பாட்டு ஒன்று எடுத்து விட்றீங்களா? நோமலா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டில் இன்னொரு ஒரு லைன் 2-3 லைன் எடுத்து விடுங்க. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது, மேலே போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒன்று சொக்கி போடுதே. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. சூப்பர் சூப்பர். அதை அடிச்சு கொடுத்தாதான் அடுத்த லெவலுக்கு வருமேனே. பாவாடை கட்டையில் பார்த்தேண்டி மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம், ஓயாம பார்த்து புட்டா வேறென்ன மிச்சம், கல்யாணம் பண்ணிக்கிட்ட இன்னும் சச்சம், அச்சு வெள்ளம் பேச்சில் ஆளை தூக்குறேன், கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன், துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வெட்டி இழுக்குது, மாமன் பேசும் பேச்ச கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது, பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. மேல போட்டதா. சரி, நன்றி. அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை விடைபெறுவோமா? ஓ நம்பர் 2வது வீடு. இதில் 2வது வீடு. சரி, வாரேன். ஓகே, வா. என்ன அடிப்படையில் தெரிவு செய்திருக்கிறீர்கள்? என்னண்டு? விதவைகளும் தனியாக இருக்கிற அம்மாக்களும். ஓ, இது வந்து எங்களோட முஸ்லம்புட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து இருக்கிறோம். அப்போ சுதா என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து பிரான்ஸில் இருந்து சொல்லியிருந்தா தன்னுடைய அம்மாட இராஜசிங்கம் கோகிலம் என்று சொல்லக்கூடிய வாட அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக 5000 ரூபா பெறுமதியான 20 பேருக்கான உலருணவு பொதிகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளாக்களை வந்து தெரிவு செய்து கொடுக்குறது. அப்போ அந்த வகையில் இந்த கிராமத்துக்கு இவ்வளோ காலத்துக்கு முதல் தான் ஒருக்கா கொடுத்துருந்தேன். நான் 6 மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். என்ன 6 மாதத்துக்கு முதல் வந்து வழங்கியிருந்தேன். அப்போ இன்றைய தினம் 20 பொதிகளை வந்து வழங்க போகிறோம். இராஜசிங்கம் கோகிலம் அவர்களுடைய அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக இராஜசிங்கம் கோகிலம் அவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய முஸ்லம்பட்டி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரிதானே? சரி. ஓ, அப்போ வழங்குங்களேன். ஓ ஐயா, வழங்குங்க. ஓ, இது உங்களுக்கு ஒரு பொதி. மற்ற பொதி யாருக்கு? படுத்த படுக்கையில் இருக்கிறா. சரியா? எது வீடு? யாருக்கு வருத்தம்னு சொன்னீங்க? செல்வண்ணியா? நீங்க யாரு? அதான் நம்ம அதை காலை இல்லாத ஒரு அண்ணன் சொல்லி சொன்னீங்க. பூட்டி விடுங்க கதவையா. என்ன மாதிரி நாய் கிடைக்குமா? முழங்கையில் ஒரு மாதம் வந்து போனால் பார்க்கல.
ஒரு மாதமாக வந்து போனீங்களா? வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? செல்வம். செல்வம். இந்த முகவரி? முகவரி வள்ளுவர்புரம் வேட்பானா. வள்ளுவர்புரம் வேட்பானா என்று சொல்லக்கூடிய இடம். இது உங்களோட சொந்த காணி? சொந்த அப்பாடகாணி. அப்பாடகாணி. இதில் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? இதில் 78 இருக்கும். 78ஆம் ஆண்டில் இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களும் யார் இருக்கிறது இங்கே? இப்போ வைஃபும் பிள்ளைகளும் நானும். வைஃபும் பிள்ளைகளும் நீங்களும் சேர்த்துட்டேன். உங்களோட அப்பா இறந்துட்டார். இப்போ அப்போ உங்களோட மனைவி என்ன செய்கிறா? வேலைக்கு போகிறோம். என்ன வேலைக்கு போகிறவா? கூலி வேலைக்கு. கூலி வேலைகளுக்கு போகிறவா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வராது. ஏன் அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இந்த வியாபாரத்துக்கு போகிறனாலே இப்போ மீன் விலை தானே. என்ன வியாபாரம் செய்யுது? மீன் வியாபாரம் செய்கிறது. அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில தான் உங்களுக்கு லீவுன்றது கிடைக்கும். அப்போ அந்த நேரத்தில் வர்றது அந்த வாடிக்கை வீடு இருக்கு, பிறகு விட்டு அந்த வியாபாரம் செய்யலாம். வாடிக்கை வீடுகள் இருக்குது. வீடுகளுக்கு ஓடி கொடுக்குறோம். நீங்கள் காலை என்ன நடந்தது உங்களுக்கு? கால் தான் இதுலேயும் காயப்பட்டது இல்லைண்ணா. இங்கே இதில் இந்த கால் துப்புரையில் 2 காலமே இல்லை. என்ன நடந்தது? இது பீஸ் அடிச்சான முள்ளிவாய்கள் வச்சு பீஸ் அடித்து இப்போ துப்புரா நடக்கல. 2 கிலோச்சர் தான் நடக்கும். 2 காலையும் பீஸ் அடித்ததோ? இல்லை, துடையில் அடிபட்டு இந்த கால் அப்படியே எங்க நரம்பு ஒரு கால் இயங்காது. இந்த காலுக்கும் பீஸ் தான். இந்த கால் தான் இங்கே மேல் பக்கம் தரப்பட்டிருக்கேன்னு காயப்பட்டு. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது உதவிகள்னு சொல்லி? இல்லை, இந்த இதில் ஒளிரும்பால் அதில் ஒரு கொமட் ஒன்று காட்டி கொடுத்தோம்டா. ஒளிரும்பால் நீங்கள் உங்களுக்கு காலை இல்லாதன்றதால அந்த கொமட் அமைச்சு தந்துருக்கீங்க. கொமட் வச்சுருந்தோம். அது மட்டும் தான் உதவி கிடைச்சிது. உதவி என்று சொல்லி ஒரு லோன் அடிப்படையில் தான் ஒரு மோட்டர் சைக்கிள் உண்டு. லோனில் சமத்தி லோன். இந்த மோட்டர் சைக்கிள் இந்த பைக் முதல் கிளைச்சல் நடந்த போய் தான் அதில் பட்டரை போட்டு வியாபாரம் செய்கிறது. ஆரம் கொண்டு வந்தால் எடுத்து வியாபாரம் செய்கிறது. முதல் நீங்கள் நடந்து போய் வியாபாரம் செய்து நடந்தால் கிளைச்சல் நடந்து போகிறது. கிளச்சஸில் நடந்து இதில் நடக்கிறதும் நீங்கள் இப்போ இது நார்மலாக நடந்து கொள்ள மாட்டீங்க. கிளச்சஸ் சப்போர்ட்டோட தான் நடப்பீங்க. இப்போ எங்கே கடை வச்சுருக்கிறீங்க நீங்கள்? கடை இல்லைன்னா இப்போ கொண்டு இருந்தால் வியாபாரம் செய்யும். வீடு வழியாக அதான் சொன்னீங்க. உங்களுக்கு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வீடுகள் இருக்குது. அப்போ அதில் கொண்டே கொடுக்குறாரு. மீன்கள் எடுத்து கொண்டே கொடுக்குறது. அப்போ விளையாடுனால இப்போ கடனுக்கு மீன் தாராங்க இல்லை. 1200 1300 கடனுக்கு தாராங்கல்ல மீன். இப்போ தெரிஞ்சாக்கள் வந்தால் மீன் தருவாங்க. இப்போ நாளைக்கு விற்றுட்டு கொடுக்குற காசு. இப்போ சில பேர் எங்கள் சந்தையில் தான் போய் எடுக்கிறோம். நீங்கள் இன்னும் விஷம் நல்லா எடுக்கிறோம். இல்லாட்டி காசு இருந்தால் பூடி வெங்காயம் எடுக்கலாம். கடற்கரைக்கு போயிட்டு எடுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே கடற்கரையிலேருந்து நீங்கள் நேரத்தோடு போய் கடற்கரையிலேருந்து கொண்டு வந்தால் தான் வியாபாரம் செய்யலாம். அந்த ஓரளவுக்கு கட்டுவோம். இங்கே போனது 1300 1200 இங்கே ஓடிக்கொண்டு வர்ற இதுன்றது அவங்க ஒரு சின்ன லாபம் தான் கொடுப்பாங்க. சின்ன லாபம் வரும். அது சில நேரம் 10 கிலோ மீன் கொண்டு போனாலே 1000 ரூபா 1500 வரும். 10 கிலோ மீன் கொண்டு போகிறீங்களா? அப்படி தான் எடுக்கிறேன். கடலில் இருக்கிற பையன் தானே சில மிஞ்சிட்டா பிற காசு கட்டையலாம். இதில் என்ன கூட வச்சு கொண்டு போகிறீங்களா? இல்லை, இந்த மீன் பெட்டி தான். அதுவும் இந்த அந்த பச்சை பட்டி இருக்கேன் அதை கட்டி கொண்டு. இது திட்டத்தில் தந்த வீடு. திட்டத்தில் தந்த வீடு. அப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்ததுலேருந்தே இதுதான் தொழில். இதுதான் தொழில். அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு, உழைச்சி கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்போ என்ன தேடி வந்தது நோக்கம்? ஏன்னா இப்போ எனக்கு மீன் எடுத்து வியாபாரம் செய்யறது போதிய காசு இல்லை. எனக்கு கடனுக்கு எடுத்தால் வியாபாரம் செய்கிறது. இது வரைக்கும் கடனுக்கு எடுத்து தான்? முதல்ல கொஞ்சம் நாளாக கையண்டப்போ எடுத்து செஞ்சேன். பைக் எடுத்த எவ்வளோ காலம்? பைக் எடுத்து இப்போ 5 வருஷமாக ஆகுது. 5 வருஷம். இது என்ன சமத்தி லோன் உண்டு? சமத்தி லோன் எடுத்து சமத்தியால் லோன் தந்து அப்போ அவங்கள்ட்ட மோட்டர் சைக்கிள் கடையில் கொடுத்து அவங்க ரெடியாக எடுத்து தந்தாங்க. அப்போ சமத்திக்கு தான் லோன் கட்டி கொண்டது. இப்போ கட்டையில் கொஞ்சம் 6,000 சமத்தி லோனும் கட்டாமல் இருக்கு. இது இந்த பைக் எடுத்த காசு எவ்வளவு லோன் தந்தவங்க? லோன் வந்து முதல் 130 தான் அந்த பைக் எடுக்கல. இப்போ இல்லை தானே அந்த பைக். இது 5 வருஷத்துக்கு முதல் எடுத்தது என்ன? 5 வருஷம் எடுத்து. இது கொஞ்சம் வேலை இருக்கானே. இன்ஜின் பிரித்து செய்யணும். அந்த கேந்தண்ணை கேட்டால் 50,000 காசு வேணும் பண்ணுவாங்க. இன்ஜின் நான் பிரித்து செய்கிறேன். இது பிரித்து வேலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறேன். ஏன் இன்ஜின் என்ன செய்யுது? இன்ஜின் தான் இது தூர ஓட்டம் கூட இல்லை. ரொட்டெல்லாம் அடிக்குது. இப்போ உங்களோட மனைவி நாள் கூலிக்கு வேலைக்கு போகிறோம். இப்போ போயிட்டா? எத்தனை பிள்ளைகள்னு சொன்னீங்க? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். 3 பிள்ளை. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? அவருக்கு இப்போ 15 வயசு ஆகும். 15 வயசு. 2008 பிறந்தோம். 15 வயசு. கடைசி இன்னொரு பிள்ளைய 13 வயது. 13 வயதுலேயும் 15 வயதுலேயும் பிள்ளைகள் இருக்கணும். அதெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருந்தோம். இப்போ பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் போயிருந்தோம். அன்னையிட
ஒரு நீண்ட நாளாக வந்து கொண்டு இருக்கிறான்னா அப்போ ஒருக்கா போய் பாருங்கண்டே கட்டாயம் போங்கன்னு சொல்லியிருந்தா அக்கா வந்து அவள் தான் சந்திச்சு என்ன சந்திக்கல நினைக்கிறேன் நீங்கள் இல்லை இன்றைக்கு நான்டே வந்து நீங்கள் ரெண்டு பேர் அதுக்கு பிறகு நிற்கல வெள்ளிக்கிழமையில் வந்து போகிறது வந்ததில் இருந்து ஏதோ உங்களால் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறீங்க. வேறு அமைப்புகள் நிறுவனங்கள் என்று சொல்லி எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு கிடைச்சது? காட்டி கொடுத்தா அது மட்டும்தான் உதவி. அப்போ நீங்கள் இப்போ என்னட்ட எதிர்பார்க்குற உதவின்றது என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க? தொழிலுக்கு ஒரு உதவி செஞ்சீங்க. நான் தொழிலுக்கு மீன் கொள்வனவுக்கு கொள்வனவு அதனால் இந்த கோழி கூட எல்லாம் உடைஞ்சிருக்காங்க. அப்படி உதவி செஞ்சால் அந்த கோழி கொஞ்சம் போட்டு தந்தீங்களா? இந்த கோழி கொஞ்சம் வளர்த்து பண்ணுறது. எத்தனை கோழி வளர்க்குறீங்க? இப்போ ஒரு 9, 10, 11 கோழி தான் இருக்குது. என்ன கூடு சைடில் தான் இருந்தவா கூடு எப்படி 11 கோழி வளர்க்குறீங்க. ஓ அன்னைய நிலப்பாடு வந்து உண்மையிலேயே என்ன ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் அவர்கிட்ட முயற்சி பாராட்டுக்குரியது. குடிப்பழக்கம் இல்லை. அதைத்தான் நான் மெயினாக பார்க்குறது. சில பேர் குடிச்சிட்டு குடும்பங்கள் அப்படி இல்லை. நான் ஏதாவது உழைக்க கொண்டு போய் கொண்டு உழைச்சி குடும்பத்தை கொண்டு போகணும். சமத்தியில் லோன் எடுத்து அதுலேருந்து ஒரு பைக் கொண்டு எடுத்து 2 கால்களும் இயலாத நிலையில் ஒரு கால் அறவே இயலாது பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த காலம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இனியில்ண்ட கிளச்சஸில் தான் மூவ் பண்ணி இப்போ சாதாரணமாக மூவ் பண்ணி நடக்க இல்லாது. அப்படி இருக்கைக்குள்ளே அவர்கிட்ட முயற்சியை வேறு ஆக்கள் இப்போ ஏழுமாக இருக்கிறார்கள் எல்லாமே ஏழுமாக இருக்கிறார்கள் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளணும்னா உண்மையிலேயே அந்த முயற்சி இயலாதன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியும் என்ன என்னால் ஏழு முடியுமோ அதை செய்கிறார். இங்கேருந்து கிளச்சஸோடு போயிருக்கிறார். போய் பட்டறை ஒன்று செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு தனக்கண்டு ஒரு கதைச்சி ஒரு குறிப்பிட்ட கஸ்டமரை வச்சு பைக்கை வச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இன்றைக்கு தொழிலுக்கு போனதோ? இல்லை வெள்ளிக்கிழமை போய் வெள்ளிக்கிழமை என்ன நமக்கு தெரியல என்ன கிழமை. அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். இன்றைக்கு வந்தீங்களோ? இந்த விடிய வந்துடுவோம். அதுதான் நான் நம்பர் அக்கா எடுத்துகிட்டு 9 மணி நின்று சொன்னால் போங்க நாளை போகிறேன். 9 மணி. இப்போ உண்மையிலேயே இந்த நம்மள்கிட்ட உதவி பெறுற உறவுகள் என்றது இப்போ நாங்கள் போய் இப்படி பதிவு செய்து ஒரு ஆளுக்கு அவற்றை நிலப்பாட்டை இதை செய்து உதவி செய்கிறோம்னு சொன்னால் அவைகள்கிட்டையும் ஊக்கம் இருக்கும். அந்த ஊக்கம் இருந்தால் தான் உண்மையிலேயே ஒரு ஆர்வமாக இருக்கும். சில பேர் நீங்கள் கேட்குற உதவி என்னட்ட கேட்குறாங்க. எந்த ஒரு முயற்சியும் இல்லை. தங்களோட பிரச்சனை இப்போ ஒரு கடன் இருக்கும் இல்லை இது வேண்டியதாக இருக்கும் இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி அன்றாடம் இப்போ உடனே தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனை. இப்போ இந்த அண்ணன் கேட்குற உதவின்றது நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், உழைக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைச்சா நான் கடன் இல்லாமல் மீன்களை கொள்வனவு செய்வேன். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூட மீன் எடுத்து டெவலப் பண்ண நான் உழைச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ அன்றாடம் என்னால் ஒரு 1000 கிலோ மீன் எடுத்தானே உழைச்சி காணாது. 10 கிலோ மீன் எடுத்து இப்போ உங்களுக்கு உதவின்னு செய்யக்குள்ள நீங்கள் கூட கொள்வனவு செய்யலாம். அப்படியோ எல்லாம் இப்போ எப்படி உங்களோட தொழில் போகுது? கடனுக்கு தான் எடுக்கிறீங்க? கடன் தான் எடுக்கணும். அந்த கல்லாரிஞ்சா கண்ணே எடுக்கணும். கடனுக்கு எடுக்கிறீங்க? 1000, 1100, 1100 போட்டு தராங்க. அதை கொண்டு வந்து 1400 கேட்கலாம், 20 போயிடும். அது அப்படி காணாது. வந்ததுலேருந்தே மீன் தொழில் தான்? நான் ஆரம்பத்துலேயே மீன் தொழில் செய்யலாம். இப்போ எத்தனை வயது? இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது. 96? 96லேருந்து எனக்கு ஒரு 96. இப்போ எத்தனை வயது? இப்போ எனக்கு இப்போ 39 வயசு ஆகுது. 19. 96 சின்ன பொடியா? சின்ன பொண்ணாக்களே. இந்த ராயனாக்கள்லாம் இப்போ மோட்டர் சைக்கிளில் நான் சைக்கிள் ஓடி போய் தான் மாத்தலை மீன் எடுக்கிறேன். ராயனாங்கிற விஷம் ராயனே. இப்போ அங்கெல்லாம் மோட்டர் சைக்கிள் போக நான் சைக்கிளில் போய் தான் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செய்கிறேன். சைக்கிளில் அந்த நாள்லேருந்து நான் மீன் வியாபாரம். மீன் வியாபாரம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில்? ஏதாவது காலையிடமா கூலி வேலைக்கும் போகிறேன்னா இப்போ தோட்டம்லாம் செய்வேன். இப்போ எல்லாம் செய்யலை. இப்போ சில இவரை வச்சு தான் சின்ன சின்ன உதவிகள் செய்கிறேன். இங்கே தான் நிற்பார், அவரை கவனிக்கிறேன் அவருக்கு நாக்கள். இது எவ்வளோ காணி இருக்குது உங்களுக்கு? இது 1 ஏக்கர் காணி. 1 ஏக்கர் காணி. வீட்டு திட்டம் கட்டி குறையில் இருக்கு என்ன? அப்படி இருங்க, நான் உங்களோட வீட்டை ஒரு சுற்றி காட்டிட்டு வரேன், நீங்கள் இருங்க. இதுதான் அண்ணாட வீடு. திட்டத்தில் கொடுத்த வீடு. முன்னுக்கு வேலை செய்திருக்கிறார், அப்படியே செய்து போட்டு அப்படியே இருக்கிறார். இது இந்த ஒளிரும் வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினரால் கட்டி கொடுக்கப்பட்ட
அட்ராச் பாத்ரூமே இப்போ இயலாதவர்களுக்கு அந்த வீல் சேர் இதுகளில் வந்து மூவ் பண்ணி போய் இது செய்யக்கூடிய மாதிரிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திட்டத்தில் வந்து அதை செய்து கொடுத்துருக்கணும். அதை வந்து அங்கால செய்திருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தா அண்ணா கோழிக்கூடு போட்டு கோழி வளர்ப்பும் செய்திருக்கிறார். இங்கே கூடைக்குள்ளே முட்டையை போட்டுட்டு போயிட்டு என்ன கோழி கூடைக்குள்ளே கோழி வந்து முட்டையை போட்டுட்டு போயிருக்குது. இப்போ எல்லா வளத்துலேயும் முயற்சி செய்கிறீங்க. என்ன மாதிரி முட்டையை விற்கிறதா இல்லை குடிக்கிறீங்களா? இல்லைண்ணா இப்போ 2-3 கோழி தான் முட்டை விடுது. 2-3 கோழி. எத்தனை கோழி இருக்குது? 11 கோழி இருக்குது. அதில் 2 கோழி தான் முட்டை விடுது. 11 கோழி. ஓகே. நான் இன்னொரு கொஞ்சம் கூட்டி போடலாம். என்ன கோழியை போடுறேன்டா? கூடுதல் பெருசாக இல்லைண்ணே. நெட்டெல்லாம் கரடை பிடி கணக்கில் போய்ட்டு கருவாடு எடுத்து ஊர்வலையை கொண்டே விற்கலாம் செய்வீங்க. மீன் எடுத்து விற்ற முடிய பின்னர் போன கருவாடு கொண்டு தான் வெள்ளிக்கலாம் செஞ்சு விற்கலாம். கருவாடு முன் வேலை திட்டம் கட்டுறதுக்கு முயற்சி செய்தீங்களா? வீட்டு வேலை திட்டம் இது அப்படியே ஆரம்பத்தில் காட்டினது அப்படியே நிற்கி. எவ்வளோ காலத்துக்கு முதல்ல இந்த வேலை செய்தீங்க? இது இப்போ அந்த வீடு திட்டம் வந்து கட்டி விட்டது அப்படியே. என்ன வீடு திட்டம் இது? இது இந்த இந்தியன் வீடு திட்டம் 5.5 லட்சம் 5.5 லட்சம் ரூபா திட்டம். அதில் செய்து போட்டு நீங்கள் முன் வேலை திட்டம் கட்டுறதுக்கு முயற்சி செய்திருக்கிறீங்க. செய்தான் பராமரிக்கல அப்படியே அப்படின்னா உங்களோட காசு கொஞ்சம் போட்டிருக்குறீங்க. தூண் அங்கால கிச்சனுக்கோ கிச்சனுக்கு வந்து போட்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த தோட்டங்கள் எல்லாம் செய்கிறதாரு? தோட்டங்களோட பொடியாக தான் செய்கிறார். உள்ளேலாம் பொடி அந்த இவனும் சின்ன ஹெல்ப் செஞ்சாங்க. சப்போர்ட் ஒன்று பண்ணுவார். இப்போ இதெல்லாம் செய்திருக்கு. அன்னையிட நிலப்பாட்டை வந்து நான் இப்போ ஒரு நேராக போய் பாருங்கள். அவன் வந்து சொல்லியிருந்தா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருக்கா போய் பார்த்து அவருக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி அண்ணன் வந்து பார்க்கல. உண்மையிலேயே 2 காலமே இல்லாத ஒரு நிலப்பாட்டில் சுயமாக தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறது, இப்போ என்னட்ட உதவி என்று கேட்குற உறவுகளும் வந்து நீங்கள் சும்மா இருந்து கொண்டு அதை செய்து தாங்க, இல்லை இது இப்படி ஒன்று இருந்தால் நான் தொழில் செய்வேன், இப்படி ஒன்று இருந்தால் தொழில் செய்வேன் என்று சொல்லி கேட்கக்குள்ள அதை வந்து கொடுக்கறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு முயற்சி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சின்னதாகவே ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ உங்களுக்கு நாங்கள் தந்து தான் தொடக்கி வைக்கணுமன்ற தேவை இல்லை. நீங்கள் தொடங்கிடுவீங்க. சின்ன ஒரு வியாபாரத்தில் ஆர்வம் இருக்குன்னா வியாபாரமாகவே நார்மலாகவே செய்கிற ஒரு இது இருந்தால் சின்ன இருக்கிறத வச்சுக்கொண்டே எடுத்து போட்டு செய்ய வலிக்கிட்டுருவோம். செய்ய வலிக்கிட்டா தான் அதுக்கு பிறகு அதுலேருந்து அது அடுத்தது என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது அப்படி செய்து கொண்டு போகலாம். இப்போ இவ்வளவு சில பேர்ட்ட பார்வை வந்து இருக்கும், இவ்வளவு இருக்கணும், இப்படி இருக்கணும், கடையாண்டா இப்படி ஒன்று போடணும், இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று செய்து இருந்தால் நாங்கள் செய்வோம் வேணும். இப்போ அது வந்து உண்மையிலேயே சாத்தியமற்ற கதை. சின்னதாகவே ஆரம்பிக்கும். இப்போ அண்ணன் வரலாற்றை கேட்டிங்கன்னா அண்ணன் வந்து முதல் வந்தோடனே போய் இந்த இதில் எங்கேயோ பற்று ஒன்று போட்டிருக்கிறார். மீன் தொழில் அவருக்கு தெரிஞ்ச தொழில். அப்போ அந்த மீனை பற்றை இருக்கானா அதில் ஒரு ஆள் செய்கிறாரு. இப்போ நீங்கள் செய்த பற்றையே செய்கிறார். நான் செய்கிறேன். அவருக்கு எனக்கு முதல் இல்லை போட்டு செய்கிறது. அப்போ அவர் கூட தான் அவர் செய்கிறார். அப்போ நான் கொஞ்சம் மீன் எடுத்து ஓடி வைக்கிறேன். இப்போ பட்டண்டானே இப்போ 4 சாதி மீன் போடணும். அந்த விலைக்கெல்லாம் எடுத்து எனக்கு போடல, வேறு வசதி இல்லை. அப்போ அதான் அவர் கொடுத்து ஒரு பட்டறை போடுறோன்னா 4 சாதி மீனை போட்டால் தான் பட்டறையாக நடத்தலாம். இல்லை அதை விட ரெகுலராக ஒரு டைமுக்கு நடத்தணும். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரையும் வந்துட்டு போனால் மீன் வேண்டலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் எல்லாருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு போகிறவங்கள ஒரு அவசர தேவையில் இது வரைக்கும் டக்குன்னா அடுத்த நிமிஷம் வருவாங்க, இந்த இடத்துக்கு இன்னும் கடைக்கு போனால் சரின்றது. அப்போ உங்களோட தொழிலும் நீங்கள் தெரிஞ்ச ஒரு தொழில் செய்கிறீங்க, நல்ல விஷயம். இந்த அண்ணா மாதிரியே எல்லாருமே வந்து அப்படி ஏதாவது ஒரு தொழிலை வந்து நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செய்து கொண்டு கேட்டால் அதை வந்து ஊக்குவிச்சு விடையக்குள்ள உண்மையிலேயே நல்லா அவர் இப்போ இந்த அன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்தாலும் அதை வந்து பல மடங்காக மாற்றிவிடும். ஏன் மாற்றிவிடம்னு சொன்னால் அதை செலவழிக்காமல் தொழில் செய்யணும், தொழிலோடு இருக்கணும். இப்போவே பின்னுக்கு வர வாய்ப்பு இருக்காது. சரி இதை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுவினோம், அதை இதை எடுத்து கொடுத்து அந்த ஒரு தன்மை. இப்போ அவர்கிட்ட நிலைமையை வந்து அவர் சொல்கிறார், நான் கடனுக்கு எடுத்து செய்கிறேன், கடனுக்கு எடுத்து அதை எடுத்து கொண்டு வந்துட்டு திரும்ப அதுவும் ஒரு குறைஞ்ச அளவில் எடுத்து பின்னேரம் கொண்டே கொடுக்கணும். அதில் மிஞ்சிறதை தான் அவர் எடுத்து அவர்கிட்ட சில இதுகள் போக ஒரு மிச்சம் என்று சொல்லி இருக்காது. அதுவே அவையிட்ட ஒரு சுயமாக ஒரு முதல் ஒன்று இருக்கக்குள்ள சிறப்பாக வந்து செய்வினோம். அது மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழில் இல்லாத நேரம் அண்ணா வந்து என்ன தேடி தேடி வந்திருக்கிறார். ஆனால் எனக்கு தெரியல. ஒரு நாள் ஃபோன் எடுக்கல. ஒரு நாள் நான் நின்று நான் காய்ச்சி நானா என்ன
அவள் பதிவு செஞ்சுட்டு போவானா வாரன்னு சொன்னீங்க. பதிவு செய்துட்டு போங்க வாரம். நீங்கள் மறந்துட்டேன் தெரியல. முடிஞ்சால் கோழி கூட அப்படி ஆளுங்களாக பார்த்தாங்கன்னா கோழி கூட போட்டுருந்தாங்கன்னா பிற உதவியாக இருக்கும். கோழிக்கூட போடுறோன்னா என்ன மாதிரி இதாகும்? தூளெல்லாம் போட்டுறா நல்லா இருக்கும். எவ்வளோ மாதிரி முடியுமாண்டு ஒரு எஸ்டிமேட் ஒன்று எடுத்துருப்பீங்க தானே கோழிக்கூட போடுறதுக்கு? எவ்வளோ மாதிரி முடியும்? என்ன சாமான் என்ன தெரியல. எவ்வளோ காலமாக கோழி வளர்க்குறீங்க? கோழி நாங்கள் இப்போ வந்ததுலேருந்து வளர்க்குறீங்க. அப்போ இப்போ 10 கோழி தான் இருக்குது. இதை விட கூட கோழியும் இருந்ததோ? 11 கோழி தான். இதை விட கூடையும் வளர்த்துருக்குறீங்களோ? முதல் வளர்த்தனாங்க. இப்போ எவ்வளோ வளர்த்துருக்குறீங்க? முதல்ல 25 கோழி முட்டை கோழி எல்லாம் வளர்த்து சொல்லி செய்கிறது. எவ்வளோ மாதிரி உதவி? நான் இல்லை உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்து செய்யலாம். இல்லை ஒரு அடிப்படையாக இவ்வளவு மாதிரி இருந்தால் நம்ம மீன் கட்டி தொழில் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தானே ஒரு உழவு இருந்தால் பண்ணிட முடியுமாண்டு? என்னட்ட உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தான் பார்த்து பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடிய அவளை வந்து ஒரு தொகை பணம் வந்து தரப்பட்டது. தவிர குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே 3 பேர் இப்போ என்னோடாக வந்து உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர் அம்மா சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா 12ஆம் மாதம் இறந்தவா. இறந்த அந்த ஒவ்வொரு மாதமுமே என்னோடாக அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு பெருந்தொகையான பண உதவியை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள உறவுகளுக்கு ஒரு நிரந்தர வாழ்வாதாரம். இப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து இருக்கிறார். இப்போ அவரும் வந்து சொல்கிறது, யாராவது நல்ல முயற்சி அதை வச்சு சரியாக பயன்படுத்தக்கூடிய நல்லா வரக்கூடிய உறவுகளுக்கு வந்து உதவி செய்யுங்க. அவை வந்து விரும்புகிறதில்லை இந்த நார்மலாக வேண்டி சாப்பாட்டுக்கோ இல்லை இதுக்கோ அப்படி என்ற உதவியை கொடுக்குறத விரும்புகிறதில்லை. ஏதாவது அவை அதை வச்சு முயற்சி உள்ளாக்கள் ஏதாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும், அவையில் கொஞ்சம் ஊக்குவிச்சு விட்டால் நல்லா வருவினம் அப்படின்ற உறவுகளுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வகையில் இப்போ அவையோட உதவியை இவருக்கு வந்து தெரிவு செய்தனா காரணம் என்னென்னு கேட்டால், இவர் வந்து ஒரு முயற்சியானால் தனக்குரிய சகல வேலைத்திட்டத்தை செய்து இன்று வரைக்கும் தன்னுடைய உழைப்போடையே வந்து இருக்கிறார். இருந்தாலும் பெண்ணிட்ட போய் ஒரு உதவியை பெற்றால் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய மாதிரிக்கு இன்னும் அதை விரிவுபடுத்தி செய்யலாம்னு சொல்லி உண்மையிலேயே யுத்தத்தில் 2 கால்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணாக்கு. பாதிக்கப்பட்ட நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறத ஒரு பாராட்டுற விதமாகவும், அதே மாதிரி அவர் இப்போ ஒரு இறுக்கமான நிலைமையில் வந்து இருக்கிறார், கஷ்டமான நிலைமையில் முதல்ல உழைச்சி செய்திருக்கிறார். அதே மாதிரி முன்னுக்கும் வேலையெல்லாம் செய்ய முயற்சி செய்திருக்கிறீங்க. அப்போ இடையில் கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்திருக்கிறீங்க. இப்போ தான் ஒரு கஷ்டமான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி தானே? பொருளாதாரத்தில் சாமான் தான் சரி அன்றனா அதே நேரம் 3 பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் படித்து கொண்டிருக்கணும். இப்போ எல்லோரும் வளர்ந்த பிள்ளைகள் படிப்பு செலவு பிள்ளைகள் வந்துருக்கல. பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் வளர்ந்து வரைக்கும் பெரிய அளவில் செலவு இருக்கும் வீடுகளில். அதுக்கு பிறகு ஒரு கட்டமாக வேலைகளுக்கு போய்க்கல தான் அந்த செலவுன்றது குறையிறது. அப்போ அண்ணோட நிலப்பாடு வந்து இது தெரியுது. அதே மாதிரி அவருக்கு அந்த 2 கால்களும் மேலாத ஒரு நிலப்பாட்டையும் கருத்தில் எடுத்து அவருக்கு வந்து உதவியாக இந்த பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடியவாவால் கனடா மொன்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தரப்பட்ட உதவி. சந்திரன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அண்ணா ஊடாக அவர் தான் ஆரம்பத்தில் என்னோட தொடர்பு கொண்டு பெரிய அளவிலான உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற உறவு. அதே மாதிரி இப்போ அவருடைய சகோதரிகள் அவர் அம்மாட அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த வருஷம் வரும் வரைக்கும் அப்போ அவர் தான் செய்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய சகோதரிகளும் வந்து இணைந்து செய்யணும். அதில் பரம் ரஞ்சித மலர் என்று சொல்லக்கூடியவாவும் வந்து போன 5ஆம் மாதத்துக்குரிய உதவி. அப்போ அது கொடுக்காம 2 உதவிகள் செய்துட்டேன். இப்போ 3ஆவது உதவி, அந்த உதவியை அண்ணாவுக்கு வந்து வழங்குறேன். அண்ணா வந்து அதை வச்சு சிறப்பாக பல மடங்கு காசாக வந்து மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொழில் செய்து நான் உங்களுக்கு தரைக்குள்ள என்னென்னு யோசிக்கிறேன்னு சொன்னால், இதை ஒரு சாதாரண ஒரு கஷ்டத்தில் இருக்கிற வேற ஒரு ஆளுக்கு கொண்டே கொடுத்தா அவங்க இதை வந்து வீணாக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் கருவாடு கட்டுவீங்க, மீன் எடுப்பீங்க, மீன் சொந்தமாக எடுத்துக்கொண்டு வந்து இன்னும் தொழில் செய்து மீன் வியாபாரம் போக மிச்ச கருவாடு வியாபாரம் பண்ணிட்டு ஏதோ நீங்கள் இதை வந்து பல மடங்காக மாற்றுவீங்க. உங்களுக்கு கொடுக்குற காசு வீண் போகாது, பல மடங்காக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அப்போ உங்களோட தொழில் முயற்சியையும் பார்த்து இதையும் பார்த்து தான் இப்போ எல்லாருக்கும் இப்படி செய்கிறதாண்டா இல்லை. அப்போ உங்களோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து தான் செய்திருக்குது. எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒருக்கா உறுதி செய்யுங்க. 1 லட்சம் ரூபா பணத்தை பரம் ரஞ்சித மலர்னு சொல்லக்கூடியவா கனடா மொன்ட்ரியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற உறவுகள் அவர்களால் வந்து வழங்கப்பட்டது. சின்னையா
தனலட்சுமி, சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாயாருடைய 5வது மாத நினைவில் 5வது மாத நினைவில் வழங்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மாதமுமே அந்த உதவியை வந்து வழங்கி கொண்டு வருகிறோம். அதில் இப்போ 5வது மாதம். அதுக்கு முதல் 3 மாதங்கள் அவருடைய மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து வழங்கியிருந்தார் நிறைவான வாழ்வாதார உதவிகள். ஒவ்வொரு தொழில் தொடங்க இருக்கிற உறவுகளுக்குத்தான் அந்த மாதிரி நிறைவான வாழ்வாதார உதவி. அப்படி பெரிய அளவில் இப்போ நான் கொடுத்து கொண்டிருக்கிற உதவியிலேயே மாதம் மாதம் ஒரு பெரிய அளவிலான உதவியை வந்து வழங்குறேன்னா அவர்களுடைய குடும்பத்தினருடைய உதவி தான். அவர் வந்து குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லி இந்த விஷயம் முயற்சி உள்ளாக்கள் அதை வச்சு நல்லா வரக்கூடிய உறவுகளுக்கு வந்து அந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அந்த வகையில் அண்ணாவை வந்து தெரிவு செய்திருந்தான். 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 1 லட்சம் ரூபா பணத்தை சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயாருடைய 5வது மாத நினைவில் தந்திருந்துச்சுன்னா உண்மையிலேயே பிரியோசனமான பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி அந்த உறவுகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த நான் கஷ்டத்துக்குள்ள இந்த உதவி செஞ்சவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது மாதிரி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்கிறதுக்காக இரவு வேண்டுகொள்கிறேன். அண்ணா வந்து ஒரு நீண்ட காலமாக இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவருக்கு லீவு கிடைக்கிற நேரம் தேடி வந்திருக்கிறார். வர இப்போ இன்றைக்கு வைஃப் தான் நின்றவா அப்போ பார்த்துட்டு சொல்லியிருந்தால் உண்மையிலேயே அவர் ஒரு உதவி தேவையானன்னா 2 காலமே அவருக்கு இயலாது, அவருக்கு கட்டாயம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து பார்க்க அன்னையும் வந்து சும்மா இல்லை மோட்டர் சைக்கிள் வச்சு வெட்டி இருக்குது மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு அதை கொடுக்கல நல்ல மீன் எடுப்பார். அது மாதிரி கருவாடு பின்னிற டைமில் கருவாடு மடுத்து கருவாடுகளை மோடி செய்வாராக இருந்தால் ஏதோ உங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், என்ன நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரிதானே? சந்தோஷம். இதை வச்சு நீங்கள் இதிலேருந்து தொழில் செய்து அதிலேருந்து நல்லா வந்து கோழிக்கூட்டை போட்டுக்கொள்ளுங்க. அண்ணா மாதிரி எல்லா உறவுகளும் நீங்களும் ஏதோ உங்களால் முடிஞ்சதை வந்து முயற்சி செய்யலாம். இப்போ வேறு இல்லாத எனக்கு காலை இல்லாதன்னு சொல்லி போட்டு இருக்கலாம், இருந்து அது இதென்று சொல்லலாம். ஆனால் தனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை செய்து சுயமாக ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ இப்படியான உறவுகளுக்கு உதவி செய்ய அவைகளுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அவை கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஓடிக்கொண்டிருக்கணும். அந்த முதல் ஒன்று கிடைக்கக்குள்ளே அது இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ இப்படியான உறவுகளுக்கு தான் நானும் உதவி செய்ய விரும்புகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அப்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடரில் இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனால் நல்ல தொழில் ஒன்று ஏதாவது ஒன்று முயற்சி செய்கிறீங்க, அந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு ஊக்குவிப்பு ஒன்று செய்யுங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, அந்த இடத்துல தொழில் நீண்ட காலமாக செய்திருக்கிறீங்க, இதுகளெல்லாம் உறுதி செய்து உங்களுக்கு வந்து உதவியை வந்து வழங்குவோம். அதனூடாக அப்படி உதவி வழங்கக்குள்ள வாழ்க்கையில் நீங்கள் மேம்பட்டு வரைக்குள்ள உண்மையாக உதவி செய்ததுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். என்ன நீங்களும் சொல்லுவீங்க என்ன ஒரு நேரத்தில் அந்த தம்பி வந்து செய்தான் ஏதோ வச்சு நான் அதை வச்சு செய்தேன் அப்படி வந்துடுவீங்க. நான் இல்லை இதை வச்சு உண்மையாக வந்தா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவனும் ஒரு நிமிஷத்தில் லொஸ்ட் ஆகிறது செய்கிறது இயல்பானது. ஆனால் எங்களோட திறமை அதை கடந்து திறமை இருக்காது. எப்படி நாங்கள் இதை எடுத்து ஏதாவது வேண்டி சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு போட்டு இல்லை ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் ஆசைப்பட்டோம்னா செலவழிச்சு போனோம்னா அவ்வளவு தேவைகள் இருக்குது. எதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம்ன்றதுல தான் எங்களோட வெற்றி தங்கி இருக்குது. அதெல்லாம் ஆசைப்பட்டால் முன்னுக்கு வரையலாம். இப்போ நீங்கள் வந்து அதில் எல்லாம் அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய உங்கள்கிட்ட என்ன நிறைய விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அதால் அண்ணா வந்து செய்வார். இந்த உதவியை வழங்கிய பரம் ரஞ்சித மலர் குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அதே மாதிரி சின்னையா தனலட்சுமி அவரோட ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறோம். நன்றி. என்னென்ன ஓகே.